இந்த ஆளுநர் உரையில் புதிய எந்த ஒரு பெரும் திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அதோடு ஏற்கனவே 4 ஆண்டுகாலமாக மேதகு ஆளுநரில் இடம்பெற்றிருந்த எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த என்று சொன்னால் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இன்றைய தினம் ஆளுநர் உரையில் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று புதிய என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதோடு தரமான கல்வி வழங்குவோம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் 500 பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக அரசிலிருந்து வெளியிடப்பட்ட செய்தி பத்திரிகையிலும் ஊடகம் வந்துள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இன்றைக்கு ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி, நடுநிலைப் பள்ளியாக இருந்தாலும் சரி, உயர்நிலைப் பள்ளியாலும் கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்துகின்ற விதத்தில் பல கல்லூரிகளையும் பல பள்ளிகளையும் நாங்கள் திறந்தோம். ஆரம்ப பள்ளி திறந்தோம், நடுநிலைப் பள்ளி திறந்தோம், உயர்நிலைப் பள்ளி திறந்தோம், மேல்நிலைப் பள்ளி திறந்தோம். அதனால கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருந்தது. கல்வி கற்புடைய நிலை உயர்த்தது. அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசு 2030 நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை 2019-20 உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுபோல நபார்டு மற்றும் கிராம சாலைகளே ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது. அதுக்கு இன்றைக்கு பெயர் மாற்றம் பண்ணி முதலமைச்சர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு ஊரகச்சாலை என்று முதலமைச்சருடைய ஊரகச்சாலை என்று பெயர் மாற்றிருக்காங்க. பெயர் மாற்றுறது தான் இவருடைய சாதனை, வேற எதுவும் இல்லை.